அங்கு ஒரு சின்ன வேல் ஒன்று கிடைத்தது. வடபழனிலாம் போயிருக்கேன். பட் அதெல்லாம் விட எனக்கு என்னமோ இங்கே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சாமியெல்லாம் அலங்காரமாக நல்லா அழகாக இருந்தது. முருகர் கோயில் உழவார்பணி கேட்டதுனால நான் உழவார்பணி பண்ண வந்திருக்கோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பெரியோர்களே, ஆன்மீக நண்பர்களே, இளைய சமுதாயத்தினரே, உங்கள் எல்லோருக்கும் குமரங்குன்றம் ஆலயத்தின் சார்பாகவும் குமரங்குன்றத்தின் பாலசுப்ரமணிய சத்சங்கத்தின் சார்பாகவும் அறங்காவலர் என்ற முறையில் நான் என்னுடைய பணிவான அன்பு வணக்கத்தை தெரியப்படுத்துகிறேன். பெயர் ஆர் விஸ்வநாதன். நான் இந்தியன் வங்கி அதிகாரியாக பணி நிறைவு பெற்று இக்கோவிலில் அறங்காவலராக ஒரு 1.5 வருஷமாக இருந்து வருகிறேன். ஒரு 66 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 10, 1958ஆம் ஆண்டு மகா பெரிவா என்றும் நடமாடுதே ஒன்றும் எல்லோரால் போற்றக்கூடிய ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ 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 சந்திரசேகர சுவாமிகள் குளோம்பேட்டையில் விஜயம் செய்யும்போது, அப்பொழுது இந்த கோவிலை ஏற்ற மாதிரி பாத யாத்திரை வந்தபோது அப்பொழுது ஒரு குன்று ஒன்று இருந்தது. அந்த குன்று அந்த காலத்தில் பங்காமலை என்று எல்லோரும் அழைக்கப்பட்டிருந்தது. அந்த குன்றுவை சுட்டி காட்டி அவருடன் வந்த பக்தர்களிடம் இது ஒரு பிற்காலத்தில் சுவாமிநாத சுவாமியோட பிரார்த்தனை பெரிய பிரார்த்தனை தலமாக அமையும் என்று அறிவுறுத்தினார். தெரியலோ மக்களுக்கெல்லாம் தெரியப்பட்டார்கள். அவர்கள் அவரோடு வந்திருந்த எல்லா மக்களும் பரவசம் அடைந்தார்கள். சுவாமிநாத சுவாமியோட பரிகாரங்களோடும் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் ராஜகோபுரத்தோடு கும்பாபிஷேகம் 9/2/2014 நடைபெற்றது. குமரம் குன்றமானது சென்னையிலிருந்து தெற்கே 25 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து வடக்கே 8 கிலோமீட்டர் தொலைதூரிலும், குளோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர் தூரத்திலும், குளோம்பேட்டை பஸ் ஸ்டாண்டிலிருந்து அஸ்ராமத்தில் உள்ள எல்லா பஸ்களும் குமரகுன்றம் ஸ்டாப்பில் இறங்கி இக்கோவிலை ஈஸியாக தரிசனம் செய்யலாம். கோவிலின் வடகிழக்கே பார்த்தால் திரிசூலநாதர், அதாவது சிவன் கோயில் ஒன்றும், அதற்கு மேற்கே பார்த்தால் திருநீர்மலை என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசமான திருநீர்மலை என்று சொல்லக்கூடிய பெருமா கோவிலும் இடையில் சோமஸ்கந்தர் நிலையில் குமரங்குன்றம் நமக்கு அமைந்து உள்ளது. அது பெரிய பாக்கியம் உள்ளது. அதுவும் இல்லாமல் 1976ஆம் ஆண்டு இங்க இருக்கிற திருவாளர் கல்யாண்ராமன், குப்புசாமி, திருவாளர் துரை, அடுத்த திருவாளர் அமரபாரதி ராமகிருஷ்ணன், சச்சிதானந்தம் போன்றவர்களால் பால சுப்பிரமணிய சுவாமி சங்கம் ஒன்று ஏற்பட்டு 1976ஆம் ஆண்டு அடிவாரத்தில், குன்றத்தின் அடிவாரத்தில் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்து அதுக்கு சிறிய அளவில் கும்பாபிஷேகம் செய்து ஒரு கோயிலை கட்டினார்கள். 3/2/1983ஆம் ஆண்டு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் குமரங்குன்றத்துக்கு விஜயம் செய்து லகு சம்பிரோசனம் செய்து அருளாசி வழங்கினார்கள். 1986ஆவது வருஷம் இங்குள்ள மக்கள் மூலமாகவும் டோனார்கள் மூலமாகவும் 108 படிகள் கருங்கற்களில் செய்யப்பட்டு அந்த கருங்கற்களில் அந்த டோனாரின் பெயர்களும் செதுக்கப்பட்டு இருப்பதை இப்பொழுதும் சிலைக்கு நோக்கி செல்லும் போது அந்த படியில் அவர்கள் பெயர் இருப்பதையும் நாம் பார்க்கலாம். 9/11/2014 அன்று நமது ஆலயத்தில் சோமஸ்கந்தர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அது ஒரு சிறிய அளவில் கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். ஒவ்வொரு ஆவணி மாதம் போதும் மூல நட்சத்திரத்தில் அந்த சோமஸ்கந்தருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு காலையில் அபிஷேகம் செய்து மாலையில் திருவிழாவது அவத்து வரும். அது பார்க்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சுவாமிநாத சன்னதி விரிவுபடுத்தப்பட்டு அச்சன்னதியின் மேலில் ஒரு கோபுரமும் கட்டி பக்தர்களுக்கு படியிலிருந்து நடந்து செல்வதற்கு கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்கு காரணமாக அர்த்தமண்டபம், மகாமண்டபம், தியான மண்டபம் கட்டப்பட்டது. இந்த தியான மண்டபத்தின் பேர் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் தியான மண்டபம் என்று அந்த பெயருக்கு அழைக்கப்பட்டுள்ளது. நமது ஆலயத்தின் சுவாமிநாத சுவாமியை பற்றி சொல்லும் போது வலது கையில் தண்டமும் வைத்துக் கொண்டு இடது கையில் தன் தொடையோடு கொண்டு உயர்ந்த பார்வையில்
தன் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அவர் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறார் என்றது மிகையாகாது. அந்த கோவில் கட்டிய நேரத்திற்கு பிறகு மேல மழை மீது கரடு முரடு முள் எல்லாம் இருந்த காலத்தினால் சில பணியாளர்களை வைத்து அதை சரிப்படுத்தும் போது, ஒற்றை பாத்தியை ஏற்படுத்தும் போது அங்கு ஒரு சின்ன வேல் ஒன்று கிடைத்தது. அவ்வேல் கிடைத்த சந்தோகத்தில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு என்ற பரவசமாக அந்த மலை மேல் இருந்து வேலை பார்த்த அத்தனை பணியாளர்களும் வெகு ஆர்வத்தில் ஒரு ஒற்றை பாதையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இத்தலத்தில் முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஆண்டு 9/2/1979. இரண்டாவது ராஜகோபுரத்திலும் நடத்தப்பட்ட கும்பாபிஷேகம் 9/2/2014. இந்த 2 நாட்கள் முக்கியமான நாட்கள். காரணம்னா அந்த 2 நாட்களுமே முருகனுடைய சித்தத்துக்கு ஏற்ப கும்பாபிஷேகம் நடத்தியிருப்பது நமக்கு எல்லாம் பெருமையாக இருக்கிறது. 9/2/2026 3வது கும்பாபிஷேகம் நடத்த வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். பக்தர்களே, நீங்கள் எல்லோரும் இக்கோவிலுக்கு நன்கொடை அதிகமாக கொடுத்து அது சிறப்படை செய்ய வேண்டும் என ஆலயத்தின் சார்பாக ஒரு அறங்காவலர் என்ற முறையில் உங்களை பணிவன்புடன் வேண்டுகிறேன். 1995ஆம் ஆண்டு நமது ஆலயத்திற்கு ஸ்ரீ சிருங்கேரி சாரதாபீட சுவாமிகள் விஜயம் செய்து இத்திருத்தலத்தில் மேலும் பல வளர்ச்சி பணிகள் நடைபெறுவதற்கு அருளாசி வழங்கி உள்ளார்கள். இந்த கோவிலை விசேஷ நாட்கள் சொல்லும் போது தை கிருத்திகையும் தைப்பூசமும் பங்குனி உத்திரம் போது 10 நாட்களுக்கு பிரம்மோற்சவமும் மகா சந்தகஷ்டி கவசம் போது 1 வாரமும் இக்கோவிலில் மிக சிறப்பாக நடைபெறும். எப்படி திருச்செந்தூரில் சூரசம்காரம் நடத்துகிறார்களோ அதே மாதிரியாக குமரங்குண்டத்தின் கோவிலின் ராஜகோபுரத்தின் எதிரில் சூரசம்காரம் வெறும் அற்புதமாக நடைபெறும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போதும் ஒவ்வொரு பிரதோஷம் போதும் ஐப்பசி காத்தியம் போதும் மிக சிறப்பாக அன்னாபிஷேகம் நடைபெறும். அன்னாபிஷேகம் நடந்து அவருடைய பக்தர்கள் எல்லாம் அன்ன பிரதாசமும் அப்பொழுது கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராகாலத்தில் சரவேஸ்வர பூஜை அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வந்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். பிரார்த்தனை தலம் தான் என்று நினைக்க வேண்டாம், பரிகார தலமும் உண்டு. அதாவது செவ்வாய் தோஷம், ராகு, கேது, சந்திரன் தோஷம் உள்ளவர்கள் இங்க வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்திலோ அல்லது சஷ்டி, கிருத்திகை, விசாக நட்சத்திரம் போதும் நவகிரகங்களில் உள்ள செவ்வாய் தோஷத்தை செவ்வாய் கிரகத்திற்கு அபிஷேகம் செய்தோ அல்லது அர்ச்சனை செய்தோ தங்களுடைய செவ்வாய் தோஷ பிரீத்தியை சரிந்து கொள்ளலாம். செவ்வாய் கிரகத்தில் அர்ச்சனை செய்த பிறகு எல்லாமல்ல கடவுளான சுவாமிநாத சுவாமிக்கு சென்று அங்கேயும் முருகரை தரிசித்து அங்கேயும் ஒரு சிவப்பு மலர், சிவப்பு வஸ்திரம் கொடுத்து அர்ச்சனை செய்து அங்கே செவ்வாய் தோஷத்தை பிரீத்தி செய்து கொள்ளலாம் என்று சொல்லும் போது தாமிரத்தாலான வேலையும் கடவுளுக்கு சாத்தி முருகனுக்கு சாத்தி தங்களுடைய செவ்வாய் தோஷ பிரீத்தியம் சரி செய்து கொள்ளலாம். கிரகத்தில் உள்ள ராகு விக்கிரகத்துக்கு எந்த பல நிற வண்ணமான வஸ்திரத்தை கொடுத்து பல பூக்களால் அர்ச்சனை செய்து தங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம். முதலமைச்சர் அன்னதான திட்டத்தின் கீழ் தினமும் 50 பேருக்கு அன்னதானம் இந்த கோயில் வழங்கப்படுகிறது. அது ஒரு பெரிய சிறப்பான காரியம். அபிஷேகம், வேல் சாத்துது, இதையெல்லாம் செய்வதற்கு முன்பு இந்த ஆலயத்தில் உள்ள அலுவலரை சந்தித்து சுவாமிநாத சன்னதியில் மேல தலைமை ஆற்றுகிற திரு பிச்சை குருக்களையும் கேட்டு முன்னதாக விசாரித்து தங்களுடைய பிரீத்தியை சரி செய்து கொள்ளலாம் என்று ஆலயத்தின் சார்பாக வேண்டுக் கொள்வதோடு ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் குமரங்குண்டத்திற்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் வந்தால் அவளுடைய கிரிவலம் வந்து ராகு கேதுக்கு அர்ச்சனை செய்து தங்களுடைய ராகு கேது பிரீத்தியை செய்து கொள்ளலாம். எல்லா கோவிலும் மயில் தான் இருக்கும். ஆனா இந்த கோவில்களில் திருத்தணி மற்றும் சுவாமிமலையில் உள்ள இருப்பது போல் யானை வாகனமாக அமைந்துள்ளது. சுவாமி மாலைக்கும் வடக்கே திருத்தணிக்கும் நடுவில் அமைந்துள்ள காரணத்தினால் இதை மத்திய சுவாமிகள் என்றும் ஐஸ்வர்யன் முருகன் என்றும் எல்லோரும் அழைக்கப்படுகிறது. தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமியில் முருகனை சுற்றி குமரங்குண்டத்தை சுற்றி கிரிவலம் வந்து நவகிரகத்தில் உள்ள சந்திரன் விக்கிரகத்துக்கு வெண்மையான மலர்,
வெண்மையான அஸ்திரத்தை கொண்டு உடுத்தி அர்ச்சனை செய்து வந்தால் நமது சந்திர தோஷம் நீங்கும் என்று சொல்கிறார்கள். அருணகிரிக்கங்கம் ஒன்று இருக்கிறது. இந்த அருணகிரி அரங்கத்தில் வந்து இப்பொழுது உள்ள பாலசுப்ரமணிய சங்கத்தின் தலைவர் திருவாளர் CR நரசிம்மன் மற்றும் அறங்காவலர் தலைவர் TC அன்பழகன் அவர்களின் சிறப்பான மேற்பார்வையில் ஒரு 12 வருஷமாக அந்த அருணகிரி அரங்கத்தில் தொடர் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த தொடர் நிகழ்ச்சியில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்திரு சுவாமிகள் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் அன்றும் இப்போது இருக்கின்ற பாலபிரிவம் விஜயேந்திர சுவாமிகளும் சாரதாபீடம் சிருங்கேரி சாரதாபீடம் பாரதி சுவாமிகளும் அரங்கத்தில் வந்து அருளாசி வழங்கியிருக்கிறார்கள். யாகசாலைக்கு பின்பு ஒரு பெரிய இடம் ஒன்று இருக்கிறது. அந்த ஏற்கனவே இருக்கிற அருணரங்கத்தில் கல்யாணம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரே நாளிலே 2-3 பேர் வரும்போது எங்களுக்கு அந்த மண்டபம் கொடுக்கறதுக்கு அசூரியமாக இருக்கிறது. காரணம்னா இன்னொரு ஒரு மண்டபம் கட்டுவதற்கான இடம் இருக்கிறது. ஆனா கட்டி கொடுப்பதற்கு அதாவது ஸ்பான்சர்ஷிப் முறையில் யாராவது முன் வந்தால் அலுவலகத்தை சந்தித்து அவர்கள் எங்களது சத்சங்கத்தின் தலைவரையும் அறங்காவலர் குழு தலைவரான TC அன்பழகனையும் நேரில் வந்து பேசி தங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பை அவர்களிடம் தெரியப்படுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன். குமரங்குன்றத்தில் ஒரு சுனை ஒன்று இருக்கிறது. அது விசேஷ காலங்களில் தூர்வார்க்கப்பட்டு சுவாமிநாத சுவாமிக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறார்கள். செல்வம் பெருகும், சிறந்த நலம் சேரும், கல்வியும் கண்ணியமும் கைகூடும். நல்ல குமரன் திருமுருகனை கைகூப்பிட்டு தொழுதால் அமர என வாழ்வார் ஆனந்தே என்று கிருபானந்த வாரிகள் மிக தெளிவாக நம்ம கோவிலை பற்றி கூறுகிறார். அதாவது இந்த கோவிலுக்கு சென்றால் செல்வம் பெருகும், நல்ல சிறந்த நலம் சொல்லானது நமது உடம்பு நன்றாக இருக்கும், கல்வியும் கிடைக்கும், மற்றவருடைய பலக்கூடிய கண்ணியமும் கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோவிலுக்கு பக்தர்கள் எல்லோரும் சென்று தங்களை முருகனின் திருவுருளை வருமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அத்துடன் இல்லாமல் திருவாரூரில் பிறந்தாலே முக்தி என்று சொல்வார்கள், திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்று கூறுவார்கள். குமரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் ராஜகோபுரத்தை தாண்டி முருகனை தரிசிக்க படியை தாண்டி உள்ள நுழைந்தாலே எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது ரொம்ப சித்தமான உள்ளது. அதன்படியாக இந்த கோவிலுக்கு இன்னும் எவ்வளவோ செய்யணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதெல்லாம் எல்லாம் உங்க கையில் தான் இருக்கிறது. நீங்கள் அவசியம் கோவிலுக்கு வந்து தங்களால் என்ற பொருள் உதவியும் நிதி உதவியும் தந்து இக்கோவிலை மேலும் சிறப்பை செய்யுமாறு அறங்காவலர் என்ற முறையில் உங்களை பணிவன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என் நேம் சஹானா, என் ஹஸ்பண்ட் நேம் விக்னேஷ், இவங்க என் கோ சிஸ்டர் அம்பிகா, இவங்க என்னோட அத்தா விக்ரம். நாங்கள் 2 பேரும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம். நான் வந்து சவுத் தமிழ்நாடு. ஸோ எங்களுக்கு வந்து குன்னக்குடி கோயில் தான் மலையில், குன்னக்குடி பழனி இதுதான் எங்களுக்கு மலையில். சென்னையில் இந்த கோயில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வடபழனிலாம் போயிருக்கேன். பட் அதெல்லாம் விட எனக்கு இன்னும் இங்கே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த கோயிலில். ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்குது இந்த கோயில். ஸோ ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு டே. இது வந்து விழுப்புரம். நாங்கள் இங்கே குரோம்பேட்டையில் பொண்ணோட வீடு இருக்குது. பொண்ணு வீட்டுக்கு வந்துருக்குறோம். இங்கே பேத்தி படிச்சுன்னு இருக்குது. பேத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க அம்மா அப்பாலாம் சிங்கப்பூர் போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு 50th anniversary. கோயிலுக்காக வந்தோம். சாமியெல்லாம் அலங்காரமாக நல்லா அழகாக இருந்தது. நல்லா தரிசனம். நீங்களும் எல்லாரும் வந்து தரிசிச்சுட்டு போங்க. முருகன் நான் வந்து கோடம்பக்கத்தில் உழவார பணி வச்சுருக்கோம். ஒரு 2 வருஷமாக உழவார பணி பண்ணியிருக்கோம். இந்த கோயிலில் வந்து முருகர் கோயில் உழவார பணி கேட்டதுனால நான் உழவார பணி பண்ண வந்திருக்கோம். குமரன் கோட்டை முருகர் கோயில். அதனால் திருநாகர் இவர் நாங்கள் ஒரு 40 பேர் 45 பேர் வரையும் உழவார பணி செய்கிறோம். இதுவரை ஒரு 45 கோயில் பண்ணியிருக்கோம். சிறந்த திருப்பி எல்லாரும் கோயில் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக நாங்கள் கோயில் செய்வோம்.